17 போட்டுக்கோங்க, என்ஜாய். வெளியூரில் வந்தவங்க எல்லாருமே ஹெல்மெட் போட்டிருப்பாங்க. ஹாய். இந்த பஸ்ஸு பின்னாடி பாருங்களேன், ஃபுல்லாக ஹெல்மெட்ஸு, ஃபுல்லாக நம்ம ஆளுங்க தான். பா மாசம் இருக்குல்ல. ஜிடி ஷோ மீ யுவர் பவர் மேன். ஃபர்ஸ்ட் டைம் இன் சவுத் இந்தியா பேபி. இது என்ட்ரன்ஸோ பார்க்கிங்கோ சேர்த்தா? ஸோ ஹே கைஸ், வெரி குட் மார்னிங். சீரியஸாக வேறு லெவலில் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க. நாட் பிகாஸ் நான் ஒரு ரைடு போகிறேன்னு சொல்லிட்டு, இல்லை ரைடு தான் அங்கே போகிறேன் நிஜமாலே. என்னால் நம்ம உள்ள ஒரு 2 months கழிச்சு என் வண்டி ரெகுலர் ரைடு எடுக்கிறேன். ரெகுலர் ரைடு போயிட்டு இருந்தேன்னா சடனாக மும்பை ட்ரிப் அப்புறம் பட்ஜெட் ஹெவி ஆகிடுவீங்க, பசங்க ஆளுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சா. ஸோ ரைடு அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சாச்சு. ஸோ தினமும் ஒரு 4 மணிக்கு வந்து ரிவ்யூ பண்ண போகிறதுலாம் சரியான காண்டு வேலையாக இருந்துச்சு. ஆனால் ரியல் சோல் இப்போ தான் பார்க்க போகிறீங்க. ட்ராவல் பண்ண போகிறேன், கிட்ட தான் போகிறேன், பட் ஸ்டில் நல்லா இருக்கும்ல. ப்ளஸ் இந்த ரைடு வந்து தெரியாதவங்க கூட நெத்தியில் போட்டிருக்கானேன்னு தெரில, சாமியெல்லாம் கும்பிட்டு தான் வந்தேன், திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு. ஏன்னா கூட யார் வர்றேனே தெரியாது, அவங்க சேஃபாக ரிட்டர்ன் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருக்குல்ல. ஸோ சில் அவுட் ரைட்டாக அது சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் சும்மா ரோட்டில் போயிட்டு ரோட்டில் வர்றது, நல்லா சாப்பிட்டு வீக்கெண்டில் வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரது தான் இந்த ரைடு பற்றி ஃபுல்லாகவே. ஸோ அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? சீரியஸாக ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டுங்க. 3 o'clock எழுந்திரிக்கிறேன், எனக்கு ஒரு இது கூட தோணல, ஒரு அப்படியே எக்ஸைட் புத்துணர்ச்சி மாதிரி இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, என்றைக்கும் காலங்காத்தால் பெட்ரோல் ஃபில் பண்ணுறது நல்லது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், கோல்டுனால நார்மல், ஏன்னா உங்களுக்கே தெரியும் கோல்டில் வந்து லிக்விட் வந்து கொஞ்சம் சாலிடிஃபை ஆகும். ஸோ பெட்ரோல் டேங்க்கில் கொஞ்சம் என்ன தல டேங்க் ஃபுல் நார்மல் தானே? ஆமாம். பெட்ரோல் ரேட் எவ்வளோ? நல்லது. கிட்ட தானே பாண்டிச்சேரி. ஸோ எஸ், ஸோ காலம் கத்தால் பெட்ரோல் ஃபில் பண்ணுறது நல்லது. ஜென்ரல் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், அப்படி நிறைய பேர் தெரிலனா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ நம்மளே பார்த்துருப்போம், அந்த ரோட்லலாம் வந்து பெட்ரோல் எவாப்ரேட் ஆகுதுல்ல. ஸோ ஈவினிங் டைமில் நம்ம எவ்வளோ தான் பெட்ரோல் ஊற்றுனாலும் அட்லீஸ்ட் ஒரு சர்டன் பர்சன்ட் எவாப்ரேட் ஆனாலும் எவாப்ரேட் ஆகுதுன்னா. டேங்க் ஃபுல்லும் பண்ணியாச்சு வண்டியை. ஜோரோ லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல்லா. ராயல் என்ஃபீல்டில் பிடிச்ச இந்த கன்சோல் தான். சரி, நான் அப்படிங்க போய் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, டியூக் 200 ப்ரோ. பாண்டி ஓகே, சூப்பர். பஸ்ஸில் கேட்குற மாதிரி கேட்கணும், பாண்டி பிச்சார் அப்படின்னு. உங்கள் பேர் ப்ரோ? சூப்பர் ப்ரோ, வெல்கம். ஃபஸ்ட்டாக நீங்கள் தான் வந்தீங்களா? நைஸ். ஸோ கைஸ், மீட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம உத்தண்டி டோல்கேட் தான் போட்டிருந்தோம். ஆனால் அங்கே பெட்ரோல் வர இஷ்யூனால வந்து கிளம்பி வந்தாச்சு, கோலஞ்சங்கம் தாண்டி வந்தாச்சு. ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு எத்தனை பேர் வந்து சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது சம்திங் 2-3 தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் ஸ்டில் மெனி பேர் டர்ன் அவுட். ஸோ யாராச்சும் மீட் பண்ண வந்தால் சாரி, ரியலி சாரி. ஸோ எஸ், இதுதான் நான் எடுத்துகிட்டு வந்த லக்கேஜ். உள்ளே ஒன்றுமே இருக்காது பார்த்துக்கோங்க. பவர் பேங்க்கு, தண்ணி பாட்டிலு, க்ளவுஸு, சார்ஜர், தட்ஸ் இட். அப்புறம் ஒரு கப்புள் ஆஃப் பஞ்சி கார்ட்ஸ். ஸோ டோட்டலாக வந்து இன்றைக்கி கேதர் ஆன பசங்க 7 பேர் கேதர் ஆகிருக்கோம். ஸோ 7 வண்டி கேதர் ஆகிருக்கோம். ஸோ சேஃபாக போகிறோன்னு வேண்டிக்கிறோம். ஸோ எல்லாம் சேஃபாக போனால் சரி தான். பரவாயில்ல, எல்லோரும் ஹெல்மெட் போட்டிருக்காங்க, ஒரு நல்ல விஷயங்க. சரி ப்ரோ, பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஓகே, பத்திரம். அவர் ஆக்சுவலாக ரைடு வரல, நம்மளை தேடி உத்தனி டோல்கேட் வரைக்கும் வந்திருக்காரு. ஸோ சேஃபாக போகிறோம், சேஃபாக போகலாம், சேஃபாக போகலாம் ப்ளீஸ். பாய் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். எஸ், ஸோ சேஃபாக போகிறோம், சேஃபாக போகிறோம், சேஃபாக போகிறோம். நம்மளை நம்பி 7 வண்டி வந்துருக்கு கைஸ். எஸ், climate is also very awesome man. ஸோ பார்ப்போம் இந்த குரூப் ரைடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, க்ரூசிங் ஸ்பீட்லேருந்து எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் அப்படியே நான் வந்து வெளிச்சம் வந்துட்ட பிறகு நான் கண்டினியூ பண்ணுறேன். லிட்ரலி ஒன்றுமே தெரில. நைஸ், நல்லா இருக்கு. வைசர் ஓகே, கூல். ஸோ வைசர் க்ளோஸ் பண்ணி ஓட்டுறது ஒன்றும் இருட்டாக இருக்கா. ஸோ சத்தியமாக தூரமாக பார்க்கும் ஒன்றுமே தெரில, ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. புகையானடி ஃபாகான்னு கூட தெரில கைஸ். அவ்வளோ நல்லா இருக்குது. ஃபுல்லாக நம்ம பைக் போகும்போது இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் மேன். ஸோ கைஸ், திஸ் வாஸ் த மூமெண்ட் we are waiting for. பார்த்தீங்கன்னா மொத்தமாக முன்னாடி 1 2 3 4 5 பார்த்தீங்கன்னா முன்னாடி 6 பைக் போது நம்ம 7வது பைக் போகிறோம். ஜஸ்ட்
ரேண்டம் ஆள் யாருன்னே தெரியும். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க மட்டும் தான் வந்திருக்கு. R15 V2 மட்டும் தான் என் ஃப்ரெண்டு. மற்றவங்களாம் யாருன்னே தெரியாது. பட் ஸ்டில் அந்த ஒரு மைண்டுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு தெரியாது. ஸோ ஸ்டார்டிங் அவ்வளோ நாங்கள் பேசிக்கல. ஆனால் போகும்போது ரிட்டர்ன் போகும்போது நான் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாரையும் வச்சு லாக் எடுப்பேன், இன்ட்ரோ கொடுப்பேன். ஸோ அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலாம். ஸோ இட்ஸ் லைக் ஒரு ரைடிங் கல்ச்சரை இம்ப்ரூவ் பண்ண மாதிரி இருக்கும், ஒரு சேஃப்டியும் வந்து தனமாக இருக்கும், ஒரு பாண்டோ டெவலப் ஆகும்ல. ஏன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க விளாகர்ஸ்னால் பேச மாட்டேன். அப்படிலாம் இல்லை கைஸ். இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 விளாகர் 4 விளாகர் யார் இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டில் வில் ரைட் சேஃப் அப்படியே போயிட்டு. ஸோ இப்போதைக்கு ஆக்சுவலாக நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து மகாபலிபுரத்தில் ஸ்டாப்புன்னு கிடையாது, நின்றுட்டு க்ரூசிங் எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, பைலட் ஓகேவா அவங்களுக்கு எல்லோரும் கம்ஃபர்டபுளானு கேட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக சால்ட் லேக் வில் பி அரௌண்ட். சால்ட் லேக்னா ரைட் சைடு இறங்கிட்டு அது இதுக்குள்ளே போகிறது இல்லை. ஸோ தட் வில் பி அரௌண்ட் ஒரு 30 கிலோமீட்டர் நினைக்கிறேன். ஸோ சேஃபாக போகணும். ஏன்னா ஈஸியாக சீரியஸாக ரொம்ப ரிஸ்க்கு. நானும் என் ஃப்ரெண்டும் இப்போ நான் சச்சின் நானும் ஜாக் தனித்தனியாக போனால் தாராளமாக கெத்து காமிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா சைட் மிரரில் ஒருத்தனை பார்த்து கைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் 7 பேருன்ட்டு வரும்போது அதுக்கு ஒருத்தருக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட லைக் டோட்டல் ட்ரிப்பு விட லைக் மைண்டே அப்செட் ஆயிடும் கைஸ் ஃபார் இயர்ஸ். நம்ம நம்பி வந்தானே ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போகலாம், அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஸோ டைம் வந்து 6 மணி ஆச்சு. ஓகேவா? ஆக்சுவலி MDK சன்ரைஸ் செம்மையாக இருக்குது கைஸ். நிற்க மாட்டாங்களான்னு ஒரு ஆசை இருக்குது. பட் வரலாம் ஒரு நாள் கண்டிப்பாக, டெஃபினட்டாக பசங்களை கூப்பிட்டு வரலாம். ஏன்னா திஸ் பிளேஸ் இஸ் நாட் ஒன்லி மென் ஃபார் சூப்பர் பைக்கர்ஸ். ஸோ வில் கம் ஒன் டே. ஓகே சரியான சன்ரைஸுங்க, அழகாக இருக்குங்க. வண்டி இறங்குற ஸ்பாட் இருக்குது. எஸ், ஆனால் இதுக்கு மேலே இறங்கிட்டா வண்டி லாக் ஆயிரும்னு தெரிஞ்ச விஷயந்தான். பட் ஸ்டில் போகலாம். வாவ் சரியான ஸ்பாட்டு. பரவாயில்ல, என் வண்டி வந்துருச்சுடா, அழகாக நிற்கிது. உடனே புல்ல விட்டுருங்க, இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும். இதான் எங்கள் அஃபிஷியல் ஃபஸ்ட்டு பிரேக்கு. இதுதான் சால்ட் லேக்குன்னு ஜென்ரலாக நான் சொல்லுவேன். ஸோ ஸ்பாட்டு செம்மையாக இருக்குது. ப்ளஸ் சன்ரைஸ் பாருங்களேன். எஸ், ஸோ ஆக்சுவலாக என் வீட்டிலேருந்து 100 கிலோமீட்டர் இது. ஸோ இதுதான் நம்ம கூட வந்த பைக்ஸ். ஸோ இருட்டில் காட்டினேன், அது நல்லா இருந்திருக்காது. ஸோ பார்த்துக்கோங்க, நம்ம GT, நம்ம R15 பிளாக் நைட் எடிஷன், அப்புறம் FG25A, R15, அப்புறம் அப்பாச்சி. இப்படி நான் காட்டுறேன். வெயிட். ஸோ பியூட்டிஃபுல்ல இது பாருங்களேன், இந்த வியூ பாருங்களேன். அப்பா KTM தான்யா. KTM வித் திஸ் பேக்ரவுண்ட் இஸ் ஸோ கூல்ல. பாய்ஸ் ஸ்பாட் எப்படி பாய்ஸ் இருக்கு? வீட்டிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் வந்திருப்போம்ல. ஆமாம், ஏன்னா மிஞ்சி போனால் 200 பெட்ரோல் போட்டு வந்துருவோமா? ஆமால, சரி 300 போட்டால் அந்த ஸ்பாட் வேற லெவல் வருது. ஸோ பார்த்துக்கோங்க. அப்படியே வியூ பாருங்களேன். சன்ரைஸ் ஆக்சுவல் அழகாக இருக்குது, க்ளவுட்ஸ் அழகாக வந்துருக்கு. ஸோ நம்ம அப்படியே ரீல்ஸில் வந்து நம்ம எடுப்போம். இந்த ரீல்ஸ்லாம் காட்டுவோம். ஓகேவா? அப்படியே நான் கோப்ரோலாம் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கூட அந்த பைக்ஸ்லாம் பாருங்களேன். R15ஓட கண்ணு, அப்பாச்சி, அந்த KTMே ஒரு தனி அழகு தான் ஐயா. அதுவும் இது ஃபுல்லாக ரேப்லாம் பண்ணியிருக்கேன் நான், பார்க்க செம்மையாக இருக்குல்ல. ப்ளஸ் ஸ்பாட்டும் அப்படியே பின்னாடி பாருங்களேன், சரியான வைப்பில். ஆக்சுவலாக நம்ம வீட்டிலேருந்து இது 102 கிலோமீட்ரு. ஸோ பார்ப்போம், டேங்க் ஃபில் பண்ணியிருக்க மைலேஜும் இந்த வாட்டி கரெக்டாக தெரிஞ்சிடும். ஒரு 6000 ஓட்டின GTக்கு எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குல்ல இந்த வியூ இங்கேருந்து பார்க்கும்போது. கோப்ரோவில் எப்படி கேப்சர் ஆகும்னு தெரியல, எனக்கு பார்க்கும்போது சரி அழகாக இருக்குது. எஸ், ஸோ க்ரூசிங் ஸ்பீட் இப்போ ஆக்சுவலாக நான் 80 தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ போவோம் அப்படியே. ஓகே, ஸோ எஸ் 7 பேர் கொண்ட ரைடர்ஸ் 7:30 பாண்டிச்சேரி வந்துட்டோம். எஸ், ஸோ நோ பிரச்சனை, நத்திங். ஸோ பாண்டிச்சேரி வித்தின் சன்ரைஸ் இஸ் அ கூல் திங் ரைட். நல்லாயிருக்கு, கிளைமேட்டும் நல்லாயிருக்கு. ஏன்னா கதை பேசிட்டு லேட்டாக வந்து அடித்து பிடிச்சிட்டு வரத்துக்கு அட்லீஸ்ட் ஸ்கூலில் வந்துட்டோம்ல. எஸ், ஸோ ஃபைனலி பாண்டிச்சேரி வந்தாச்சு. ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது. இதெல்லாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹாய்
வாங்க 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 லக்கி சாம் ஹாய் சொல்லுங்க. இவர் யாருன்னு தெரியுதா? நம்ம vlog ஸ்டார்ட் பண்ண காலத்துல வந்தாரு பாண்டிச்சேரியில். ஹாய் ப்ரோ, வெல்கம் வெல்கம் வெல்கம். நன்றி நன்றி. ஹாய் ப்ரோ, நீங்கள் என்ன எந்த ஊர்? திருவண்ணாமலையிலேருந்து. வெல்கம் ப்ரோ. ஸோ இங்கே தான் ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ஸோ நம்ம வெல்கம் பண்ணிடலாம். இது ஆல்ரெடி பார்த்துட்டோம், பாண்டி ரைடரும் சரி இதுவும் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து நம்ம கூட வந்திருக்க வண்டி அப்பாச்சி வண்டி. ப்ரோ ஹாய் சொல்லு ப்ரோ. அப்புறம் R15 இது செம்மையாக இருக்குது ப்ரோ. ஹாய் சொல்லு. இது கழட்டுறா, மூஞ்சாச்சே காட்டுறா. சூப்பர். ஹாய் சொல்கிறா. இவர் தான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி காட்டிட்டேன். இவன் நம்ம பையன்தான். பெட்ரோல் நிறைய இருக்கோ, பெட்ரோல் நிறைய இருக்கோ. ஹாய் சொல்லு. அப்புறம் இருக்கிறதுலே இதான் செக்ஸியஸ்ட் வண்டி. செம்ம ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கான் ப்ரோ. ஹாய் சொல்லு ப்ரோ. செம்மையாக இருக்குது. ஸோ வெல்கம் லேட் கமர்ஸ். ஆனால் பரவாயில்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு திருச்சியிலேருந்து வந்திருக்காரு. திருச்சி போயிட்டு சென்னை போயிட்டு வந்தார். ஸோ ஹாய் சொல்லுங்கள். நீங்களும் கஷ்டப்பட்டு நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஸோ நம்ம தலைவர் ஹாய் சொல்லுங்கள். இவர் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். FZ25 தமிழ் ப்ரோ. ஓகே கைஸ், லேட் கம்மர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை இன்ட்ரோ பண்ணல. அவங்க அந்த பொண்ணு இருந்தாங்கல்ல, நைட் ஷிஃப்ட் முடிச்சு நம்மளுக்கு இங்கே சென்னை வரைக்கும் வந்திருக்காங்கன்னு சொன்னேன்ல. பார்த்தா லேடி ரைடர் மேன். அவங்க அப்படி மோசம் ஓட்டுறாங்க. ஆஹா தெரி பார்த்துக்கோங்கக்கா. வீடியோ பார்த்து எப்படி சொல்லியிருக்கேன் உங்களை பற்றி. ஆமாம், நம்மளுக்கு அக்கா தான் அவங்க, பெரியவங்க. மாஸ் 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 லேடி ரைடர் தம்ஸ் அப் மேன். நிறைய பேர் வாங்க அப்படி வண்டி வந்து ஓட்டுங்க. சூப்பர் சூப்பர். வெரி ஹாப்பி டு see மேன். கைஸ், ஒரே விஷயம் நோட் பண்ணிங்களா, இந்த டிராஃபிக்கில் லோக்கல் எப்படி கண்டுபிடிக்கிறது, வெளியூரில் வந்தவங்க எப்படி திரும்ப கண்டுபிடிக்கிறது. வெளியூரில் வந்தவங்க எல்லாருமே ஹெல்மெட் போட்டிருப்பாங்க. லோக்கலில் யாரெல்லாம் இருக்கோ ஹெல்மெட் போடாதவங்க எல்லாருமே லோக்கல் பாருங்களேன். சுற்றி யாருமே ஹெல்மெட் போடல. யாரெல்லாம் ஹெல்மெட் போட்டு நம்ம பசங்க என்ன ஹெல்மெட் வச்சு கவுண்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 பேர் நம்ம பைக்கு. மற்றவங்க யாருமே ஹெல்மெட் போடல கைஸ். இது ரூல் நல்லா தான் இருக்குது. பட் உன் உயிர் உன் கையில். நல்ல பாலிசி தான், எனக்கு பிடிச்சிருக்கு கைஸ் இந்த பாலிசி. நைஸ். பாண்டிச்சேரி. ஹாய். இந்த பஸ்ஸு பின்னாடி பாருங்களேன், ஃபுல்லாக ஹெல்மெட்ஸு, ஃபுல்லாக நம்ம ஆளுங்க தான். மாசாக இருக்குல்ல. நம்மளை நம்பி வந்திருக்கும் போது அப்படியே ஒரு பெருமையா இல்லை என்ன கைஸ். அந்த பஸ்ஸு பின்னாடி பாருங்களேன், ஃபுல் ஹெல்மெட் நம்ம பசங்க தான். ஃபுல்லாக பிளாக் ட்ரெஸ்ஸு. வாவ், ஸோ செக்ஸி மேன் டு சி. பிளாக். எஸ், ஐ எம் பிளாக் தீவிரமான ஃபேன். ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரெச் இருந்துச்சு கைஸ். இவ்வளோ டிராஃபிக் லோட்டு வந்தோம். ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரெச் வந்தோடனே ஆள் முறுக்கிட்டாரு. நானும் ஓட்டலப்பா, GT தான் போட்டிகிட்டு இருக்க வேண்டிய. 110 120 தான் இந்த ஸ்ட்ரெச்சிலலாம். பின்னாடி பசங்க வராங்க. அதுவும் இல்லாமல் மேப் போட்டிருக்கோம், நம்மளுக்கு தெரியுது எந்த இடத்துல கட் வருதுன்னு தெரியுதுல்ல. ஸோ கட்டு எதாவது மேஜர் கட்டினா நான் நின்றுடுவேன். ஏன்னா இந்த இடத்துல எங்கே தான் மிஸ் ஆனாலும் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக தான் வந்தாகணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 180 கிலோமீட்டர் ஹோல்ட் பண்ணிட்டேங்க பின்னாடி டைலில். இப்போ தாங்க வந்து கொஞ்சம் முன்னாடி போகிறேன். GT, show me your power man. First time in South India baby. இல்லைங்க, ஆக்சுவலி ஜாக்கெட் போட்டு உள்ள நல்லா வந்துருச்சா. ஸோ சில்லுன்னு காற்று அடிக்கும்போது அப்படியே நம்மளை இழுக்குது. நல்லா இருக்குது ரோடு ஆக்சுவலாக. அப்படியே போவோம் நம்ம. வாவ், திஸ் இஸ் பியூட்டிஃபுல் மேன். கடலூர் ரூட்டு செம்மையாக இருக்கு. ஆனால் ரொம்ப ரிஸ்க்கு. அதனால தான் நான் ஃபுல்லாக முறுக்கல. அதனால் இப்போ வந்து முறுக்கிட்டு இருக்கேன். இப்போ நாய் மாடு மட்டும் தான் பிரச்சனை, மற்றபடி எதுவும் இல்லை. ஆனால் மைலேஜ் சத்தியமாக வேறு லெவலில் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இன்னும் ஆஃப் டேங்க் இருக்குது, 182 கிலோமீட்ரு. ஸோ இதே ஸ்பீடில் ஓட்டினா வேறு லெவலில் கொடுக்கும் எனக்கு தெரிஞ்சு. பார்ப்போம் கைஸ். வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் ஒரு ட்ரோன் பறக்கிறது பார்க்க போகிறேன் லைவாக. தேங்க்ஸ் ஃபார் ஷோயிங் அஸ் த எக்ஸ்பீரியன்ஸ். இது என்ன மாடல் அப்படி சொல்லிடுங்க? மேவிக் மினி ப்ரோ. ஓகே. வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றா போகலாம். எங்கே நம்ம போகிறோம்? பிச்சாவரத்துக்கு போகிறோம். இது பிச்சை எடுக்க போகிறோம். பிச்சாவரங்கயா இருங்க அப்படியே நான் கட்டுறேன். அப்புறம் மேலே வயர் பார்க்கலாம். கைஸ், ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் ட்ரோன் ஷாட் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து நான் போட்டேன்னா கண்டிப்பாக ட்ரோன் ஷாட் வரும். வியூ பார்த்தீங்கன்னாவே செம்மையாக இருக்கும். அதுவும் பைக்கோட வியூலாம் பாருங்களேன். இவ தான் டோரா பாடின பாட்டு. வாவ்.
ஹே கைஸ், பாருங்க எப்படி உட்காந்துருக்கோன்ட்டு. கொஞ்சம் தான் இலகலாம் இருந்து சோறு போட்டால் சாப்பிட்டுட்டு போயிடலாம் பசாட்டி. எல்லாரும் பசிக்க ஆரம்பிச்சு. சரியான வெயில் வேறங்க. வெயில் மேலே ட்ரோனுக்காக ஒரே காரணம் தான் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கோம். என்ட்ரன்ஸ் மட்டும் இது என்ட்ரன்ஸோ பார்க்கிங்கோ சேர்த்தா? ம் 10 தான். ஆ சார் உள்ள வந்து 2 கவுண்டர் இருக்கு சார். ரைட்டு. ஒன்னு வந்து கவர்மெண்ட் இன்னொரு ஃபாரஸ்ட் சார். ஆ ஃபாரஸ்ட் போட்ல வந்து 10 பேர் போற மாதிரி இருக்கு சார். டீடைல்ல போடுறாங்க பாருங்க. ஆ ரைட்டு. கவர்மெண்ட் போட் வந்து 8 பேர் போற மாதிரி இருக்கு. 10 பேர் போட் வந்து பெரிய போட்டா இருக்கும். எல்லா ஏரியாவும் சுத்தி காட்டுறோம். 10 பேருக்கும் ஒரே சேம் பில் தான். 8 பேருக்கும் அதே சேம் பில். அப்படியா? ரைட்டு. எக்ஸ்ட்ரா 2 பேர் போலாம். 8 பேர் பில். இது எக்ஸ்ட்ராவா சுத்தி காட்டுறது ஏதோ இருக்குன்னு சொன்னாங்கல்ல? அது உள்ள சுத்தி காட்டுவாங்க சார். அதான் ஃபாரஸ்ட் ஆளுங்க சுத்தி காட்டுவாங்களா? சரி ரைட், ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ். ரைட் தேங்க்ஸ்ண்ணா. ஓகே கூல். ஓ இவ்வளோ ரெக்கார்டிங் வந்திருக்கா? ஸோ பார்ப்போம். ஃபாரஸ்ட்டு கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஃபாரஸ்ட்னு எனக்கு தெரிஞ்சு லோக்கல் ஆள் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.